இந்த மீட்பு பணிகள் விபத்து நடந்தது மாலை 6 மணிக்கு பிறகு. பொதுவாக இந்த காலநிலை கொஞ்சம் மாற்றமாக இருக்கிற காலத்திலே இந்த மலையகங்கள்ல 3-4 மணிக்கு 7 மணி 8 மணியான தோற்றம் தான் இருக்கும். இந்த 6:30 மணிக்கு பிறகு மீட்பு பணிகள் செய்யும் போது கூட ஒரு பலத்த ஒரு சவாலை தான் எதிர்கொள்ள வேண்டும். ஆனாலும் அந்த எங்களுடைய நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் அந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தகவலின்படி அங்கு போலீசார் மற்றும் அதிரடிப்படையினர் ராணுவத்தினர் இணைந்துதான் இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் அவ்வாறானவர்களால் தான் இந்த நேரங்களில் உதவ முடியும். ஒரு சாதாரண பொதுமக்களால் இவ்வாறான ஒரு 300 அடி பள்ளத்தாக்கிலே இந்த ஒரு பனி படர்ந்த சூழல்ல ஒரு இருண்ட ஒரு நேரத்துல மீட்பு பணிகள் ஏற்படுறது சரியான கஷ்டம். ஆனாலும் எங்களுடைய காணொலிகள்ல அந்த கிராமத்தை அந்த பிரதேசத்தை அண்டிய இளைஞர்களையும் நாங்கள் கண்டிருக்கிறோம். உண்மையில் அது ஒரு நல்ல ஒரு விஷயம். இவ்வாறான இடம் எங்களோட பணியாற்றக்கூடிய உதவியாளர் ஒருவர் கூட பூனாகல பிரதேசத்தை சேர்ந்தவர். அது மாத்திரம் இல்லை, இதை விட மிக முக்கியமான விஷயமுமா அவர்கள் அனைவரும் வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடிய அதாவது கஷ்டமான ஒரு வாழ்வாதாரத்தை எதிர்த்து நோக்கக்கூடிய ஒருவர்களாக இருக்கிறார்கள். இன்று எங்களுடைய நியூஸ் ஃபர்ஸ்ட் அங்கு விரையும் போது தற்போது கூட எங்களுடைய செய்தி அறையிலிருந்து சென்றிருக்கிறார் அருணோடு நான் தொடர்பினை ஏற்படுத்தினேன். அவர் சொன்னார் இந்த காலநிலை அவ்வளவு மோசமாக இருக்கிறது, அவர்களுடைய வாகனம் வேறு பழுதடைந்து விட்டது. அதே நேரத்தில் அந்த வாகனம் திருத்தனூரை கூட்டிக் கொண்டு வரதுக்கு கூட 25 கிலோமீட்டர் தேவை. எங்களுடைய ஏரியா கொரஸ்பாண்டன்ட் பிராந்திய செய்தியாளர் தான் அவருடைய உதவியை தான் தாங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதாக. முழுமையாக இந்த பனியோடு மூடி இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் ஆண்டு முழுவதுமாக எல்லோரும் சொல்லுவார்கள். என்ன பக்கத்துல பார்த்தா கதிர்காமம் தெரியும், அதுக்கு அடுத்தது பண்டாரவேலை, வேறகால பண்டாரவேலை. அப்ப இதை கொஞ்சம் நாங்க இன்னும் பாதுகாத்துக் கொள்வது சிறப்பான ஒரு விடயம் என்று நான் நினைக்கிறேன். இவை முக்கியம். அதே நேரம் எங்களுடைய ஒரு தொலைத்தொடர்பு கோபுரமும் அந்த பூனாங்களிலிருந்து பார்த்தால் தெரியக்கூடிய நியாயபத்த நிலையில் தான் இருக்கிறது. அப்ப அதே நோக்கத்திலே நாங்கள் பார்க்கலாம். அதாவது பொதுவாக அந்த தொலைத்தொடர்பு கோபுரங்கள் அந்த உயரமான இடத்தில் தான் வைப்பார்கள். அப்ப இதுல இருந்து அந்த உயரத்தை பற்றி நாங்கள் சொல்றதுக்கு தேவையில்லை. அடுத்த செய்தியை பார்க்கலாம். முச்சக்கர வண்டி 132 அடி பள்ளத்தில் விழுந்ததில் ஒருவர் பலி, 3 படுகாயம். இது ரத்னபுரி வேவல்வத்த பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று 132 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் வேல்வத்த தேகனக் அந்த பகுதியில் நேற்று முன்தினம் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. 28 வயதான நிஷாந்தன் ஆண்டனி என்ற இளைஞரே உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தியாக. 132 அடி பள்ளம் ஏனென்றால் தமிழர்கள் அதிகம் வாழுகின்ற இடம், அதுவும் இந்திய வம்சாள வழியினர் அதிகம் வாழுகின்ற இடம் மலையகம். அது உயர்ந்த இடங்கள்ல தான் இருக்கும். பொதுவா இந்த மலையகத்துல போக்குவரத்து வளமையான காலங்களிலே சீரில்லாம தான் இருக்கும். வீதிகளை பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். அந்த மலைகள் ஒரு ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ற ஒரு எண்ணத்தை தான் தோன்றும். அதே நேரத்துல இப்படி காலநிலை மாற்றங்கள் இருக்கும் போது கொஞ்சம் அவதானம், கொஞ்சம் இல்ல அவதானமே அவதானம். அதே நேரத்துல இந்த வாகனங்கள் அங்க போக்குவரத்துல ஈடுபடுற வாகனங்களும் ஒரு சிறந்த நிலையில இருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். பழைய அந்த ஒரு 20-25 வருஷங்களுக்கு முந்தின பழைய வாகனங்களை சேவையில் ஈடுபடுத்தும் போது இந்த விபத்துக்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதும் சாரதிகளால் முடியாத ஒரு விடயமாக இருக்கு. அது சார்ந்த அதிகாரிகள் பார்க்க வேண்டும். சக்தியின் தேடல் தொடர்ச்சியாக அவதானத்தோடு காத்திருக்கும். சத்துருக்கொண்டானில் இளைஞன் சடலம் என்கின்ற செய்தி இருக்கிறது. மட்டக்களப்பு சத்துருக்கொண்டானில் நேற்று திங்கட்கிழமை காலை இளைஞன் ஒருவரின் சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கின்றது. அது என்னென்கின்ற விடயம் இல்லை, ஆனா கல்லடியிலிருந்து சுனாமியால் இடம்பெயர்ந்து கொண்ட ஒருவர் தான் இப்படி உயிரிழந்ததான செய்திகள் இங்கே சுடரொலி பத்திரிகையில் மன்னிக்க வேண்டும் தினக்குரல் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. பல்கலைக்கழக அனுமதிக்கான வெட்டுப்புள்ளி அடுத்த வாரத்தில் என்கிற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும். வெட்டுப்புள்ளிக்காக காத்திருப்பார்கள் பலர். வெட்டுப்புள்ளி இல்லாட்டி வெட்டு காயங்களா தெரியல. பாவம் இல்ல, இலங்கையில எந்த ஒரு பரீட்சைக்கு முகம் கொடுத்தவர்கள் நன்றாக எழுதினவர்கள் சந்தோஷத்தோடு எதிர்பார்த்திருப்பார்கள். ஓரளவு எங்களால் முடியும் என்று எழுதினவர்கள் என்ன ஆகுமோ வியப்போடு தான் இருப்பாங்க. அந்த 2 பேருக்கும் இடையில இருக்கிறவர்கள் அந்த மத்திய தர வர்க்கம் மாதிரி தான் இவங்களும். அதாவது கொஞ்சம் கஷ்டமானவங்களுக்கு தெரியும், நான் சாதாரண பாஸ் தான் எடுப்பேன் அல்லது ஃபெயில் தான், எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லைன்னு நினைப்பார்கள். அதிகமா படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், ஓகே நான் நல்லா பாஸ் பண்ணிருக்கேன், எனக்கு கிடைக்கும். யாரை பத்தி பேசுறீங்கன்னு தெரியும், எங்களை பத்தி பேசுறீங்க. ஆமா, அந்த இடைநடுவில் இருப்பவர்கள் சொல்லுவார்கள் கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா, அது யோசிச்சு அவர்களுக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் பிரஷர் எல்லாமே எங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். மேலும் இரு இந்திய அமைச்சர்கள் மன்மோகனின் பயணத்திற்கு எதிர்ப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மோடி அதிகாரத்திற்கு வந்தால் ஜெயலலிதாவின் செல்வாக்கு அதிகரிக்கும், இலங்கைக்கும் கடும் தாக்கம் ஏற்படும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரத்துக்கு வந்தால் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பாரிய வகிபாகத்தினை கொண்டிருப்பார் என இலங்கை ஆய்வாளர் ஜெயதிலக தெரிவித்திருக்கிறார் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இவை இன்றைய தினம் தினக்குரலில் வந்த செய்திகள், தினக்குரல் பத்திரிகை என்று கொண்டு வந்த செய்திகள். இதிலே குறிப்பாக இந்த கார்ட்டூன் மற்றும் ஆசிரியர் தலைவங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது.
சேனல் 4 புதிய வீடியோ, ஒரு வாழைப்பழ குலை, அது அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு அந்த இதை போட்டிருக்கிறாங்க தோலை. ஜனாதிபதி அவர்கள் நடந்து வருகிறார், அது வலிக்கு விடுமா அல்லது காலை வெளியில் எடுத்து வைப்பாரா, அல்லது அந்த வாழைப்பழ தோலுக்கு மேலதான் அவர் கால் வைப்பாரா, இல்ல கொஞ்சம் தள்ளி வைப்பாரா, கொஞ்சம் தள்ளி வைப்பாரா, வச்சாலும் அது வலுக்குமா? எவ்வளவு கேள்விகள் அழகா பதிவு செய்திருக்கிறார் பிரதீப் கைவண்ணத்துல கேலி சித்திரம் இருக்கு. எதிர்நோக்கப்படும் மற்றும் ஒரு பாரிய சவால் என்கிற செய்தி தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம். அந்த கார்ட்டூன் அப்படியே யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர் தலையங்கம் ஓரளவு புரியும். இது தினக்குரல் பத்திரிகை சுமந்து வந்த செய்திகள். தொடர்ந்து வீரகேசரியை பார்ப்போம். இந்த வீரகேசரியினுடைய பிரதான தலைப்பாக இருக்கின்றது, தேசிய தலைவராக ரணில் விக்ரமசிங்க கருத்தலைமையில் தலைமைத்துவ சபை ஐக்கிய தேசிய கட்சி செயற்குழு கூட்டத்தில் முடிவு, சபை உறுப்பினர் பதவியை நிராகரித்தார் சஜித் என்கிற செய்தியாக இருக்கிறது. 300 அடி பள்ளத்தில் பஸ் வீழ்ந்து விபத்து, சிறுவர் பெண்கள் உட்பட 11 பேர் பலி, 19க்கும் மேற்பட்டோர் காயம், பண்டாரவலி பகுதியில் பரிதாபம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கடந்த கால கசப்புணர்வுகளை மறந்து தலைமைத்துவ சபைக்கு ஆதரவு அளியுங்கள், செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் ரணில் கோரிக்கை. நொந்து வெந்து போன மக்களுக்கு இந்த செய்தி கணக்கா இருக்குமா? நிச்சயமாக இந்த விடயத்தை நாங்க பார்க்கணும் கஜன். தலைமைத்துவ சபையின் தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் காரு ஜெயசூர்யா நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் தவிர மேலும் 8 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அந்த உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களான திசாத்த நாயக்கா, காமினி ஜெயவிக்ரம பெரேரா, ரவி கருணாநாயக்கா, ருவான் விஜயவர்தன, லக்ஷ்மண் கிரியல்ல, கபீர் ஹாசி, மங்கள சமரவீர, தலதா அத்துக்கொரல் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இது ஐக்கிய தேசிய கட்சியின் மற்றும் ஒரு மைல்கல், அவர்களுடைய பயணத்தில் ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்ல எட்டி பிடித்திருக்கிறார்கள். சாதனை நினைச்சிட்டு இருக்காங்க. இலங்கை பொதுநலவாய மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் பங்கேற்க கூடாது, ஜெயந்தி நடராஜன் வலியுறுத்தி, இசைப்பிரியா படுகொலைக்கு கண்டனம் என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு கட்டடங்களை பெற்றுக் கொடுப்பதில் தவறு இழைப்பு, மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கூடி ஆர்ப்பாட்டம். நிலையத்தில் இவ்வாறான விடயங்கள் நடப்பது என்பது சாதாரண எல்லோருக்கும் மிக எளிமையாகவே தெரிஞ்ச விஷயம். நாங்க நேற்று இந்த பாடசாலை கட்டிடத்தையே மறைக்கிறேங்கிறது இல்ல, இந்த செய்தியை தொடர்பான முழுமையான செய்தியை நாங்க எங்களுடைய சக்தியின் தேடலில் கொடுத்திருந்தோம். உண்மையில் சக்தியின் தேடல் மாத்திரமல்லாமல் அந்த ஆக்ஷன் டிவி சிரச எங்களுடைய 3 மொழிகளிலும் இந்த செய்தி பிரசுரமானது. ஒரு கட்டத்தையே நீங்க சொன்ன மாதிரி தான் அதையே மறைக்கிறது என்றது ஒரு பெரிய ஒரு உலகத்தின் தலை சிறந்த மித்ரா போன்ற மேஜிக் விற்பனர்களுக்கே முடியாத விஷயத்தை அரசியலும் ஒரு மேஜிக். அரசியல் மஜிக்கை யாருமே பிடிக்க முடியாது. இலங்கை ஒரு சின்ன நாடு, ஆனா மேஜிக்ஸ் இருக்கு, நினைச்சு பாக்க. தலவாக்கலை தமிழ் மகாவித்தியாலய கட்டட பிரச்சனை சிவில் சமூகம் மேலும் வலுப்பெற வேண்டும், திகாம்பரம் என்பி கூறுகின்றார். இப்ப இவர் சமூகத்துக்கு சொல்லியிருக்கிறார், இதை நாங்க சொல்ல, இவர் சமூகத்துக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர் சமூகத்தால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட ஒரு தலைவர் என்பதை இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்த வேண்டும் இல்லையா? பொதுவாக அதாவது பாராளுமன்றத்துல தனி ஒரு மனிதர் போய் குரல் கொடுக்க முடியாது. அதற்காகத்தான் மக்கள் ஒருவரை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள். மக்களாக சென்று பாராளுமன்ற கட்டத்துக்கு போனா அதாவது உங்களுக்கு ஒரு தனி பிரச்சனை இருக்கும், எனக்கு ஒரு வால் பிரச்சனை இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கும். ஒவ்வொருத்தரும் போய் பாராளுமன்றத்துல பேசினா என்ன நடக்கும், நாட்டில அரசியலமைப்பு எப்படி இருக்கும்? அதுக்காகத்தான் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நீங்க யோசிக்கலாம். அப்ப இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஊடகவியலாளர்கள் ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தா தானே என்ன நடக்கிறது இல்ல. பொதுவா நான் சொல்றேன், இந்த இடத்துல என்னன்னா அந்த பாக்குறவர்களுக்கும் கேட்கிறவர்களும் புரிஞ்சுக்கொள்ளும், அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய மிக முக்கியமான அதாவது அங்கம் மக்களை பிரதித்துவப்படுத்துவது. பாதணிக்குள் மறைத்து தங்க கட்டிகள் கடத்தல், 2 இந்தியர்கள் விமான நிலையத்தில் கைது. இந்த அயன் படத்துல வர விஷயங்கள் பல இடங்கள்ல நடக்குது. இப்ப என்ன குறிப்பா செங்கலடியில தாயின் தந்தையும் கொலை செய்ததற்கு அந்த திட்டத்தை தான் முறைப்படியத்தான் போட்டிருந்தாங்க. இப்ப தமிழகத்திலும் அதே மாதிரி நடந்திருக்கும். இப்ப இந்த பாதணிகளுக்கு தங்க கட்டி கடத்துறது டெக்னிக்கலி, அதாவது தொழில்நுட்ப ரீதியில களவெடுக்கிறதுல முன்னோடிகளாக இருக்கிறார். மிக அண்மை காலமாக இந்த கட்டுநாயக்கா விமான நிலையத்துல அதிகளவான தங்கம் மீட்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு இதா. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு இவர்கள் இவ்வாறு துணைந்து பெருந்தொகையான தங்கங்களை கொண்டு செல்கிறார்கள். பொதுவாக கஜன் பொதுவாக ஒரு விஷயம் தெரியும், ஒரு 2 கோடி ரூபாய் தங்கம் மீட்பு, 4 கோடி ரூபாய் தங்கம் மீட்பு மிக இலகுவாக நாங்கள் செய்தி வெளியிடுகிறோம். ஆனால் அந்த 2 கோடி தங்கத்தை, 2 கோடி ரூபாய் பெறுமதியான தங்கத்தை ஒருவர் உழைப்பதற்கு அவருடைய வாழ்நாள் முழுவதையும் செலவிட வேண்டும். அதை மிக அசால்ட்டாக கொண்டு செல்கிறார்கள். அதை அரசாங்கம் சுங்கப்பிரிவினர் பிடிக்கும் போது அந்த சொத்து அரசுடைமையாக்கப்படுகிறது. எனவே அவர்களிடமிருந்து அந்த ஒரு பைசா, ஒரு சதம் கூட அவர்களுக்கு கிடையாது. அதையும் தாண்டி அதை கொண்டு போபவர்கள் எவ்வாறான ஒரு மனநிலையில் இருப்பார்கள்?
பொது நலவாய மாநாட்டை புறக்கணிக்க வலியுறுத்தி புதுச்சேரியிலும் தமிழகத்திலும் மறியல் போராட்டம். மாணவர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் ஒரே நாளில் கைது. இந்த 56 மாநிலங்கள் என்று சொன்னேன், அது சரியான முறையில் இப்போது மாநில பிரிவுகள் அதிகமாக இருக்கிறது. தெலுங்கானா இருக்குது, ஆந்திரா இருக்குது, பிரச்சனை எக்கச்சக்கமாக இருக்கின்றன. ஆனால் புதுச்சேரி என்பது பிரெஞ்சினுடைய காலனித்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. தமிழ்நாடு என்பது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்று ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த பகுதி, கிழக்கிந்திய கம்பெனி. ஆகவே இன்று வரை ஒரு சிறிய பிரதேசம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய ஒரு பிரதேசமாக, மாநிலமாக, தனித்துவமாக இருக்கிறது இந்த புதுச்சேரி. புதுச்சேரியிலேயும் வந்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய ஒரு செய்தி இங்கு பிரசுரமாக இருக்கிறது. இது புகைப்படத்தில் நீங்க பாத்தீங்கன்னா புதுச்சேரி இந்த செயற்பாடாத்தான் இந்த அரசியல் காண்பிக்கப்படும். ஒரே நாள்ல வந்து நூற்றுக்கணக்கானோர் மாணவர்கள் கைது. அடுத்த செய்தி, சொன்னா கேளுங்க டக்கி, டிவி எல்லாம் பார்க்க நேரம் இல்ல. நேற்றைய தினம் பார்த்தீர்களா இருந்தால் செய்தி ஒன்று வந்திருந்தது, விசாரணை நடத்த வேண்டும் என்று. எனக்கு அந்த குரல் புதுசா இருந்துச்சு. இப்ப ஜனாதிபதி கூறுகின்ற கருத்தாக இருக்கிறது. கனி அவர்கள் இந்த படத்தை வரைந்திருக்கின்றார், கேலி சித்திரத்தை. இதுல சிறப்பம்சம், எவ்வளவு எல்இடி ஸ்லிம் டிவி எல்லாம் வந்தோடனே பழைய டிவியை கொண்டு வராங்கிற ஒரு செய்தி ஒன்று காட்டப்படுது பாருங்க. அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கும் இசைப்பிரியா தொடர்பான காணொளி என்கிற செய்தியாக இருக்கின்றது. இந்த காணொளி இங்கே கொம்பளவெளியாகவும் பாம்பிலியாக வந்து சுடரொளியிலும் பிரசுரமாக இருக்கிறது. இந்த காணொளி பற்றிய சர்ச்சை இருக்கிறது. ஆனால் அங்கே அது சம்பந்தமான விடயத்தை ஒருவர் சிறப்பாக காண்பித்திருக்கின்றார். அதாவது காண்பதும் ஒலிப்பதுமாக இந்த காணொளி என்ற சொற்பதம் வர வேண்டும், சட்டத்தரணியினுடைய சொற்பதத்தை பயன்படுத்தியதாக இணைத்திருக்கின்றார். நாங்களும் அதை ஆராய்ந்து பார்த்து கொடுப்போம். இன்று பத்திரிகையில் வந்த விடயத்தை தரும். இல்ல, பொதுவாக காணொளி என்பதை அதிகமாக பயன்படுத்துவார்கள். அதற்கு ஒரு விளக்கத்தோடு காணொலி என்கின்ற ஒரு விடயம் வருகிறது. இப்படி தொடர்ச்சியாகவே இந்த தமிழ் சர்ச்சைகள் வந்து சில பொருட்களை வந்து சில சொற்களை தமிழாக்கம் செய்யும் போது இவ்வாறு சர்ச்சைகள் வருவது. பொதுவாக கான் ஒலி என்று சொல்லும் போது காண்பதும் கேட்பதும், அதே நேரத்தில் ஒலியை காண முடியுமா, ரெண்டு தரப்பு இதுவும் இருக்கு. கான் ஒளி சரியா இருக்கும், ஒளியை பார்க்கலாம். இரண்டுமே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு சொற்களாக தான் இருக்குது. அதுக்கு பிறகு நாங்க சக்தி பிரஸ் ரிலீஸ் எப்படி வச்சோம்னு பாரு. ஓ, நிச்சயமாக.